ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்டைலில் டீ வந்து நம்ம எப்படி வந்து நம்ம போடலான்றதை பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் நான் வச்சுட்டேன். கேஸில் வந்து நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நியூ ஸ்டைலு. கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, டீ தூள் ரெண்டுத்தையுமே போட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டில் வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா பார்த்திங்கன்னா அந்த நாட்டு சர்க்கரையோ நம்ம சாதா சர்க்கரையோ எந்த சுகர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்மளுக்கு பால் வந்து எந்த அளவுக்கு நமக்கு கட்டியாக வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து நான் கொஞ்சமாக தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா நான் இஞ்சி போட்டால் எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குன்றதால நான் இஞ்சி போட்டுப்பேன். இஞ்சி போட்டு பாலை வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் பாலை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். இதனோட அந்த இது பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் அந்த கெட்டி பாவு மாதிரி வரும். அதனால் பார்த்திங்கன்னா டீயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டீ வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃப்ளேவர் அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் எல்லாமே அதில் இறங்கிடும். ஸோ அந்த டேஸ்ட்டு டீயே பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நம்ம டீ குடிக்கிறதுக்கே குழப்பாக இருந்தால் தான் டீ குடிக்கிறதுக்கே நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சிங்கிளாக இருக்கிறதுக்கோ ஒரு 2 பேர் 3 பேருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்ததை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் சுகர் தான் ஆல்ரெடி நம்ம சுகர் போட்டோம்ல, சுகர்லாம் நான் எதுவுமே போடல. ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக ஆற்றிட்டு எடுத்துகிட்டு போய் ஹாலில் வச்சுட்டு நான் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தேன். இது வந்து டீ நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நானும் சரி குடிச்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு உட்காந்து குடிச்சு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு குடிக்கிறதுக்கே. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.